ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு பிரியாராம் குக்கரி ஸ்கூல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வெண்டைக்காய் ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி. இது மஸ்ட் ட்ரை ரெசிபி அப்படின்னே சொல்லலாம். வீக்லி ஒன்ஸ் இதை கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து வர்றது அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான சாய்ஸாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதை மாம்ஸ் எல்லாருமே வீக்லி ஒன்ஸ் அவங்களோட குட்டீஸ்க்கு கொடுங்க. நம்ம எப்போதும் போல் ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அந்த காய்கறியோட நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். பொதுவாகவே எந்தெந்த காய்கள்லாம் பச்சை கலரில் இருக்கோ அது எல்லாமே நம்ம உடம்புக்கு அவ்வளோ சத்தானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வெண்டைக்காவை ஒரு குயின் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக வெண்டைக்காயில் இருக்க சத்து என்ன அப்படின்னா, அது இன்சுலின் அளவை கட்டுக்குள்ளே வச்சுருக்கும். சுகர் உள்ளவங்க இந்த வெண்டைக்காவை முந்தின நாள் நைட்டு தண்ணியில் ஊற போட்டுட்டு அதை நம்ம எடுத்து அந்த மறுநாள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் அந்த தண்ணி குடிக்கும்போது அது இன்சுலினோட லெவலை கட்டுக்குள்ளே வச்சுருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளோட குடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கும், மலச்சிக்கலை சரி செய்கிறதுக்கும், நம்மளோட நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கும் இந்த வெண்டைக்காய் ஒரு மிக சிறந்த ஒரு காய்கறி அப்படின்னே சொல்லலாம். நம்மளுக்கு ஞாபகத்திறன் அதிகப்படுத்துறதுக்கும் இது ஒரு நல்ல மருந்துன்னே சொல்லலாம். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். நம்ம பொரியல் செய்யறதுக்கு கட் பண்ணுற மாதிரி வெண்டைக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது கடாய் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் இருந்தால் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கடுகு, காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் வெண்டைக்காவையும் அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் வெண்டைக்காவும் தனித்தனியாக சேர்த்து வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒன்றாவே சேர்த்து வதக்கலாம். அது ஈஸியாக குக் ஆயிரும். வெங்காயமும் வெண்டைக்காவும் நல்லா வதங்கட்டும். ஒரு மூடி போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் அதை கொஞ்சம் வேக விடுங்க. ஒரு 50% குக் ஆனதுக்கப்புறமா அந்த வெங்காயம்லாம் நம்மளுக்கு தெரியும்ல, அந்த கண்ணாடி பதம் அந்த இது வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சாம்பார் தூள், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடி பிடிக்காமல் கலந்து விடுங்க, அடி பிடிச்சிடாமல். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு அடி பிடிக்கும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா இந்த மசாலா, அந்த காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கணும். ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்குன்னு. அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வடித்து ஆற வச்ச சாதத்தை எடுத்து இதோட சேர்த்து கலந்து விடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக வீக்லி ஒன்ஸ் கொடுத்து விடுங்க. பொரியல் இந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க, இல்லை வெண்டைக்காய் தனியாக வச்சா சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வீக்லி ஒன்ஸ் டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். வெண்டைக்காயில் நம்ம நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. பொதுவாகவே பச்சை காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கிறது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதில் வெண்டைக்காய் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதனால் கிடைக்கிறத நம்ம கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். என்னைய கேட்டால் இது ஒரு மஸ்ட் ட்ரை ஹெல்த்தி ரெசிபின்னே சொல்லுவேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸை என்னோடய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.